ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக விருப்பப்படுறேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்க் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே நான் தனிப்பட்ட முறையில் என்னோட நன்றிகளை வந்து தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக இன்னொன்று வந்து கேட்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி கேட்க போகிறேன். இந்த சாரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் லாஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 3 வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, அக்கா இந்த வீடியோ போடுங்க, அக்கா அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறையவே கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளோட சேனலில் 1 by 1 கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வரப்போகுது. நான் 1 month ஏன் வந்து வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களால தான் என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் இனிமேல் இந்த ஒரு ஃபால்ட் வந்து நம்மளோட சேனலில் நடக்காது. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லிட்டேன், சாரியும் கேட்டுட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனில் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அப்படி ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரெமடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 பைசா கூட செலவு பண்ண வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க போகிறோம். இப்போ நமக்கு கரண்ட்டில் வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டாலே சொல்ல வேண்டாம், எல்லா ஸ்கின்னுமே, அதாவது எல்லா ஸ்கின் டைப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல் ஸ்கின் டைப்புக்குமே ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது ரொம்பவே நேச்சுரலான ஒரு விஷயம் தான் இந்த வின்டர் சீசனில். எஸ்பெஷலி உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் தான் இருந்துமே இந்த வின்டர் சீசனில் எனக்கு இன்னுமே ட்ரையாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரேஷஸ்லாம் வருது அதனால் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஹோம் ரெமடி நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு வரலாம். அந்த ரெமடியை இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். அது என்ன ரெமடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய பால் இருக்கு இல்லையா, பால் காய்ச்சும் போது நமக்கு பால் மேலே அந்த ஆடை படம் இல்லையா, அந்த ஆடையை தான் நம்ம வந்து ஃபேஸ்க்கு பயன்படுத்த போகிறோம். இந்த பால் ஆடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ஒரு பொருள். இதை வந்து மில்க் க்ரீம்னு சொல்லி கூட கடைகளில் கிடைக்குது, அதை கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் கேரை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெஸ்ட் வேன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த ட்ரை ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த கன்னம் பகுதி, இந்த தாடை, இந்த கழுத்துக்கு கீழே சில பேருக்கு கழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரை ஆகியிருக்கும். அதே மாதிரி இந்த வாயை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ட்ரை ஆகி பனி மாதிரி அப்படி ஒயிட்டாக தோல் மாதிரி உரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த மேல் உதடு மட்டும் காயங்கள் வர்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க எல்லாருமே நீங்கள் இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின், அதனால் வெறும் பாலாடை மட்டும் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா பால் ஆடை கூட கொஞ்சம் போல் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். மற்ற ஸ்கின் டைப் இருக்கிற எல்லாருமே வெறும் பாலாடை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த ஒரு ரெமடியை நீங்கள் டெய்லி பேஸஸில் வந்து பண்ணிட்டு வரலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நல்ல ஸ்கின் வந்து வளன்னு பலன்னு நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் இருக்கும். நான் இப்போது நெக் போர்ஷன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸில் இந்த மாதிரி பாலாடை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனஸ் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் ஃபேஸ்லேயே நெக்லேயே மட்டும் இருக்காது, நம்மளோட கைப்பகுதி கால் பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கோடாக போய் 2 பக்கமும் பாலமாக விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது இந்த விளைநிலங்கள்லாம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளோட கை கால்களில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன். உங்களுக்கு நார்மலான ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் ஆடையை உங்கள் கை கால்களில் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். ரொம்பவே அதிகமான ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தேன் இருக்குது பாருங்கள், தேன் எடுத்து உங்களோட கை கால் பகுதியில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 20 minutes கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேஸஸில் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் உள்ள ட்ரைனஸ்லாம் போய் உங்கள் ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா எப்போவுமே மாய்ஸ்சரைசராக இருக்கணும், ட்ரையாக விடக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணுவீங்க. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் ஃபேஸ் நெக் போர்ஷன்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் 20 மினிட்ஸ் அப்படியே உங்கள் ஃபேஸில் வச்சுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்த பாலாடை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நார்மல் வாட்டர் கொண்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் இருக்கும் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.